ஓம் அவித்யா அவித்யாத மோரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. அவித்யாயாம் சுநிர்மக்னாஹ ஸ்வயம் தீராபிமானினஹ அகிருதார்த்தஹ ஸ்வயம் மூடாஹ பாலா வேதாந்த பாஸ்கரஹ. அவித்யாயாம் சுநிர்மக்னாஹ அப்பி ஸ்வயம் தீரா அபிமானினஹ ஏ தே து ஸ்வயம் அகிருதார்த்தா ஏவ தே மூடாஹ பாலாஹ ஏவ. அத்ய தினாங்கः மார்ச் மாசே ஏகவிंशति தினः. அத்ய தினஸ்ய விஷயः ஈதృஷாः பாலா ஏவ. முண்டகோபனிஷத்தில் வரக்கூடிய 1, 2, 9வது மந்திரம். இதில் பக்குவம் இல்லாதவர்கள் ஆர் சமத்தில்லாதவர்கள் இம்மெச்சூர்டு பீப்புள் யாரு? பாலாஹா அப்படிங்கிற சொல்ல வச்சு சொல்றது. அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாக வயம் கிருதார்த்தாக இத் அபிமன்யந்தி பாலாஹா. அவித்யாயாம் பகுப்பிரகாரேன வித்யமானா அப்பி ஆத்மானம் கிருதார்த்தான் மன்யமானாக ஏதே மூடாக பாலா ஏவ. ஆத்மஞானஸ்ய ருச்சிமேவ அஜானந்தः ஞாத்தும் பிரயத்னமபி அகுர்வந்தः ஆத்மஞான விசாரே அபஹாஸ்யம் குர்வந்தः. ஆத்ம ஞானத்துல என்ன ருச்சி இருக்கு அப்படின்னே தெரியாதவா, கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதற்கான பிரயத்தனம் எடுக்காதவா, அப்புறம் ஆத்ம ஞான விசாரத்தை பண்றத கிண்டல் பண்றவா, கேவலானி சாஸ்திரியானி கர்மான்யேவ குர்வந்தி. இது சொல்லியிருக்க சாஸ்திரத்துல அதை மட்டும்தான் நான் செய்வேன், சொல்றத செய்யறத மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவா, ததேவ தாவதைவ மானவ ஜன்மனஹா சார்த்தக்கியம் மன்யமானாகா புருஷா. இது சொல்லியிருக்கு, இதை மட்டும் பண்ணா போறோம், இதுக்கு தான் மனுஷ ஜென்மம், மனுஷ ஜென்மத்துக்கு இதுவே போரும் அப்படின்னு நினைக்கிறவா ஏ வித்யந்தே தே அத்ர மந்திரே பாலாஹா இது நிந்தியந்தி. அவர்களை இந்த மந்திரமானது பாலர்கள், சைல்டிஷ் ஃபெலோஸ் அப்படின்னு நிந்தா பண்றது. வயசா விருத்தா அப்பி ஆத்ம விசார மார்க்கே தத்துவ விவேகே அசமர்த்தாக இதி ஹேதுனா ஏதே பாலாக இது வியபதிஷ்யந்தி. வயசானவர்களோ இல்ல வயசுடையவர்களோ இல்ல வயசானவர்களோ யாராக இருந்தாலும் ஆத்ம விசாரத்தை எடுத்துக்கொள்ளாதவர்கள், பண்ணாதவர்களை பாலர்கள் ஆர் மிக மிக பக்குவம் குறைந்தவர்களாக இந்த மந்திரமானது நிந்திக்கிறது. கேவல கர்மினஹா அவித்யாயாம் நிமக்னாக. அவித்யா நாம அத்தியாசகா மித்யாஜானம். வெறும் கர்மத்தையே துணை கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவித்யில் ஆழ்ந்து இருப்பவர்கள். அவித்யை என்றால் இந்த இடத்துல அத்தியாசம் என்ற அர்த்தம். ஆத்மானம் தேகம் கர்த்தாரம் போக்தாரம் மன்யந்தே சேத் நனு அயம் அத்தியாசகா. கிரியாகாரக பலேஷு சத்யத்துவ புத்திர்ஹி அவித்யா. ஆத்மா தேகத்தை ஆத்மாவாகவோ கர்த்தாவாகவோ போக்தாவாகவோ எடுத்துக்கொள்வதை, அந்த அத்தியாசத்தை பத்தி கூட இங்க பேசல. இங்க எந்த அத்தியாசத்தை அவித்யான்னு சொல்றான்னா, பண்ணக்கூடிய கர்ம பலன்களை சத்தியமாக நினைச்சுண்டு பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவளை அத்தியாசத்துல அவித்யால ஆழ்ந்தவர்களாக சொல்லப்படுகிறது. கிருத்வா பலப்பிராப்திர்ஹி அவித்யா. பண்ணா பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவா இருக்கா இல்லையா, அதெல்லாமே அவித்யை அப்படின்னு சொல்றா. அவித்யா வியவஹாரே மக்னாஹ அப்பி தே ஆத்மானம் புத்திமந்தஹ கிருதார்த்தஹ இதி மன்யந்தே கலு. பூரணமான அறிவில்லாதனத்தில் ஆழ்ந்திருந்து கர்மம் செய்தபடி இருந்தாலும் அவர்கள் தன்னை
நல்ல புத்திசாலியாகவும் அப்புறம் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாமே நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்மெச்சோர்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். அஹோ அயமேவ கலு அவித்யா பிரபாவோ நாம. ஆச்சரியமாக சொல்கிறதுங்க. அடாடாடாடாடா, இந்த அவித்யோடைய கீர்த்தி தான் எவ்வளோ பெருசு. பரம முட்டாள் தன்னத்தில் இருக்கிறவன் தன்னை வந்து இருக்கிறதுலே உலகத்திலே புத்திசாலியாக நினச்சிக்கிறானே, இந்த அவித்யோடைய பிரபாவம் எவ்வளோ பெரிய பிரபாவம். ஏதே நூனம் அப்பி பாலா ஏவ. இப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா சைல்டிஷ் ஃபெலோஸ். ஓம் அவித்யாத மோரஹிதாய அவித்யா தமரோஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.